வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ நாட்டையே உழுக்கின ஒரு சம்பவமாக மாறி இருக்கு மேகாலயா ஹனிமூன் மர்டர் கேஸ். இது பின்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன? ஹனிமூனுக்கு போன கப்புள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தன்னோட புருஷனை 3 நாள், அதாவது கல்யாணமான 3 நாளில் பிளான் போட்டு ஹனிமூனில் வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஆனால் இதுக்கு ஆக்சுவலி பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அவங்க எப்படி இந்த பிளானை போட்டிருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. மே மாதம் 11 மத்திய பிரதேஷ் இந்தூர்ல ராஜா ரகுவன்ஷி ஆன பிசினஸ் மேனுக்கும் சோனமுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே ஹனிமூன் போறது சாதாரண விஷயம் தானே. அப்படிதான் இவங்களும் மேகாலயால இருக்கக்கூடிய சிறப்பூஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹனிமூன் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மே 23 கிளம்பி போறாங்க. போனவங்க அங்க 2-3 நாள் அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்துட்டு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம், நாங்க தங்கியிருந்த அந்த ஸ்டேல இருந்து நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு வீட்டுல இருக்க நபர்களுக்கு ராஜா ரகுவன்ஷி வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி பேசுறாரு. கால் பண்ணி பேசினவங்க ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க சரி கிளம்புனாங்களே, வந்துட்டாங்களா, எங்க வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கால் பண்ணும்போது ராஜா ரகுவன்ஷியோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி சோனம்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்க போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன ஆச்சு, வெளியூருக்கு போனாங்க, கிளம்பிட்டோன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரலையே, வீட்டுக்கும் வந்து சேரல, அவங்க போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, என்ன நடந்தது அவங்களுக்கு அப்படின்னு பதறி போன வீட்டுல இருக்க நபர்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹனிமூன் போன எங்க வீட்டை சேர்ந்த பையனும் பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே இல்ல, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது ஆரம்பத்துல போலீஸ் இந்த ஒரு கேஸை வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எடுத்துக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த வீட்டுல இருக்க நபர்கள் எல்லாருமே வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸிங் ஆன சோனம் அவங்க போட்டோவும் ராஜா ரகுவன்ஷியோட போட்டோவும் வச்சு அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்னதா ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, மேகாலயால இருக்கக்கூடிய இடத்துல போய் நேர்லயே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்து போறாங்க. அங்க கேட்கும் போது ராஜா ரகுவன்ஷியும் சோனமும் வந்து அப்பயே கிளம்பி போயிட்டாங்க, செக் அவுட்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் என்ன பண்றாங்க, சரி இந்த மாதிரி வெளியூர் போனா டூர், அதாவது கைடு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சோனமுக்கும் ராஜா ரகுவன்ஷுக்கும் யார் வந்து டூர் கைடா இருந்தாங்க, யார் வந்து இந்த பிளேஸ் எல்லாம் அவங்களுக்கு சுத்தி காட்டினாங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு பர்சன் கிட்ட போறாங்க. அவர்கிட்ட கேட்டா ஆரம்பத்துல என்கிட்ட தாங்க அவங்க டூர் கைடா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க, ஆனா என்ன காரணம்னு தெரியல, வேற ஒருத்தரை வந்து அவங்க டூர் கைடா செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு எனக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆக அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து செக் பண்றாங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சோனம் அண்ட் ராஜா ரகுவன்ஷ் அவங்க யூஸ் பண்ண 2-வீலர் வண்டி, அங்க டூர்லாம் போறோம் அப்படின்னா அங்க வந்து வாடகைக்கு இந்த 2-வீலர்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் இல்லையா, அப்படி அவங்க எடுத்த வண்டி தனியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. அந்த வண்டியில அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணும்போது சோனமும் ராஜா ரகுவன்ஷியும் கடைசி நாள் செக் அவுட் பண்ணி அந்த சூட் கேஸோட அவங்க இருக்கிற அந்த ஃபுட்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கிடைக்குது. அதை வச்சு வந்து தேடிட்டு இருக்கும் போதுதான் 200 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கல ராஜா ரகுவன்ஷி உடம்பு ஃபுல்லா காயங்களோட அழுகுன நிலையில வந்து கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள், அதாவது சோனமோட ரெயின் கோட்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமும் சொல்றாங்க. சரி இவர் இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அவர் வந்து அழுகுன நிலையில இருக்காரு அப்படின்றப்ப சோனம்க்கு என்னாச்சு, அடுத்தது அவங்க பக்கம் வந்து கேஸ் நகருது. சோனம் இங்க போனாங்க, ஏன்னா ராஜா ரகுவன்ஷியோட உடம்புல காயங்களோட அவர் இறந்து அழுகுன நிலையில இருக்காரு, ஆனா அவர் போட்டிருந்த ஒரு நகை கூட அவர்கிட்ட இல்ல அப்படின்றத போலீஸ் நோட் பண்றாங்க. ஒருவேளை வந்து நகைக்காக வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, அப்படின்னா கூட சோனம் எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நோக்கி போலீஸ் வந்து நகரும் போது சோனம் வந்து யூபியில போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. இன்னொரு பக்கம் சோனமே வந்து யூபியில வந்து போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. போலீஸ் கிட்ட சரணடைஞ்ச சோனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அங்க போயிட்டு இருந்தப்ப நகைகள் எல்லாம் திருடிட்டாங்க, ராஜா ரகுவன்ஷியை வந்து தாக்கிட்டாங்க, என்னையுமே வந்து ட்ரக் எல்லாம் கொடுத்து மயக்கமாக்கி இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவங்க ரொம்ப அப்பாவி அப்படின்ற மாதிரியே ஒரு டிராமாவை போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நகைக்காக வந்து ராஜா ரகுவன்ஷி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ட்ரக்லாம் கொடுத்து கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்றப்ப ஒரு சின்ன காயம் கூட இல்லாம எப்படி சோனம் வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு பெரிய டவுட் போலீஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் தான் சோனம் மேல இருக்க டவுட்னால அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எல்லாருமே இப்ப நம்ம எல்லாருமே ஷாக்கான ஒரு விஷயத்த வந்து சோனம் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சோனம் தான்
கூலிப்படையை வச்சு, அதாவது தன்னோட ஹஸ்பண்ட், அதாவது கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட முடியல, 3 நாள்ல தன்னோட ஹஸ்பண்டை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணணும் அப்படின்னு கூலிப்படையை வச்சு இந்த ஒரு பிளானை போட்டு மேகாலயால கூட்டிட்டு போய் ஹனிமூன்னு சொல்லி இந்த ஒரு கொலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோனமுக்கு ராஜா ரகுவன்ஷியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்லையா. ஏன்னா சோனம் அவங்க அப்பா கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய இவங்களை விட 5 வயசு சின்ன பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 5 வயசு சின்ன பையனை லவ் பண்றதுனாலையும் அந்த பையன் அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ்ல இல்லாதனாலையும் சோனமோட அப்பா அம்மா ராஜா ரகுவன்ஷி பிசினஸ் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கட்டாயப்படுத்தி. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல சோனம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ராஜா ரகுவன்ஷி கூட நம்மளால வாழ முடியாது, அதனால நம்ம பாய் ஃப்ரெண்ட் கூட நம்ம போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து கஃபேல கல்யாணம் ஆன 3 நாள்ல கஃபேல வச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பிளான் போடுறாங்க. இதுக்கு பின்னாடி பிளான் போட்டு கொடுத்தது ஃபுல்லாமே அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடிய ராஜ் அவர் தான். அவர் என்ன பண்றாரு, அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து இதுக்கு ஹெல்ப்பா கூப்பிடுறாரு. அந்த 3 பேருக்கும் காசு கொடுக்கணும் அப்படின்னு சோனம் கிட்ட கேட்கும் போது, சரி ஓகே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிளானை போட்டு சோனம் கிட்ட சொல்லும் போது, சோனமும் அவங்க வீட்டுக்கு போய் ராஜா ரகுவன்ஷி கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ஹனிமூன் போலாம் அப்படின்னு சொல்லும் போது, மேகாலயா போலாம், நான் ஆல்ரெடி அங்க போயிருக்கேன், அந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்களும் நாங்களும் நான் வந்து போலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லும் போது, யாரு தாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, பொண்டாட்டி வந்து ஹனிமூன் போகணும்னு கேட்கறாங்க, இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லும் போது ஓகே ஆசைப்படுறாங்க அப்படின்னு கூட்டிட்டு போக தானே பார்க்கும். அதே மாதிரி தான் ராஜாவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லும் போது சோனம் அந்த இடத்துல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நானே பாத்துக்கிறேன், ரூம் புக் பண்றது, டிக்கெட் புக் பண்றதா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த டிக்கெட் அவங்க மேகாலயா போகிறதுக்கான டிக்கெட்ஸை புக் பண்றாங்க. அங்க எங்க தங்கணும், எந்த இடங்களெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற வரைக்கும் சோனம் தான் பிளான் போடுறாங்க, அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா கிளவரா சோனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, போகிறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க, ரிட்டர்ன் வரதுக்கு என்னைக்கு வர போறோம் அப்படின்ற ரிட்டர்ன் புக்கிங்கை வந்து அவங்க பண்ணவே இல்லை. அங்க இன்னுமே சோனம் மேல இருக்கக்கூடிய டவுட் வந்து போலீஸ்க்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சோனமும் ராஜா ரகுவன்ஷியும் அந்த மேகாலயாக்கு போறதுக்கு முன்னாடியே ராஜ் பாய் ஃப்ரெண்ட் வந்து இருக்காருல, அவர் பிளான் போட்டு கொடுத்த அந்த 3 பேரும் அவங்க முன்னாடியே அங்க போய் ஆன்லைன்ல ஷார்ப்பான வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதனால டவுட் வரக்கூடாது, ஆன்லைன்ல வாங்கணும், அங்கேயே வாங்கணும் அப்படின்னா நபர்கள் கூட கான்டாக்ட் வரும், ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆன்லைன்ல வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதே மாதிரி சோனம் அங்க போனதுல இருந்து எல்லா லொகேஷன்ஸையுமே ராஜுக்கு வந்து லைவ் லொகேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராஜு அந்த 3 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, அந்த 3 பேருன்னு சொல்றோம்ல, அந்த கூலிப்படையா வேலை பார்த்தாங்க அப்படின்னு, அந்த 3 பேருமே 19ல இருந்து 25 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்றது இன்னுமே ஷாக்கிங்கான ஒரு நியூஸா மாறி இருக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன பசங்களை கூலிப்படையா ஏவி தன்னோட புருஷனையே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலை பண்ணியிருக்காங்க அவரோட பாய் ஃப்ரெண்டுக்காக, கல்யாணம் ஆன 3 நாள்ல அப்படின்ற ஷாக்கிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் சோனமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்கு மூலமா கொடுக்குறாங்க. சரி எப்படி பிளான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட போகும்போது ராஜா ரகுவன்ஷியை வந்து முன்னாடி போக சொல்லியிருக்காங்க, எனக்கு கால் வலிக்குது, நான் கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வரேன் அப்படின்னு முன்னாடி போகும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்த அந்த 3 பேரும் ராஜா ரகுவன்ஷியை வந்து அவங்க வச்சிருந்த வெப்பன்ஸால அட்டாக் பண்ணி அவனை கொலை பண்ணுங்க அப்படின்னு வந்து சோனம் கத்தன மாதிரி அங்க இருக்கக்கூடிய இதை எல்லாத்தையும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றாங்க. பட் ஸ்டில் சோனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அவரை கொலை பண்ணணும்னு நினைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், இவங்க வேற ரொம்ப பெரிய பிசினஸ் மேன்ஸா இருக்காங்க, ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்காங்க, நான் இப்படி சொன்னிட்டு போனா என்னை கண்டிப்பா விட மாட்டாங்க, என்னை ஏதாவது பண்ணுவாங்க, அதனாலதான் நான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்து நாட்டையே உழுக்குனக்கு அப்புறம் இந்த ராஜா ரகுவன்ஷியோட அம்மாவும் தங்கச்சியும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போகணும், அவன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன்னா நீ போயிருக்க வேண்டியது தானே, எதுக்கு என் பிள்ளைய கொன்னுட்டு போன, எனக்கு பிள்ளையே இல்லாம ஆயிடுச்சு, எனக்கு அண்ணனே இல்லாம ஆயிட்டாரு, அவரே இப்ப இல்லையே, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அவங்க ரொம்ப ஆதங்கமா கதறக்கூடிய சம்பவமே வந்து நடந்திருக்கு. ஓவராலா இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வைக்குது அப்படின்னும், சோனமோட இந்த ஒரு செயலை வந்து நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் வழங்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.